வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேப்லோ நெருடா எழுதின இஃப் யூ ஃபர்கெட் மீ இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமை அவர் 1952 அவருடைய கலெக்ஷனான த கேப்டன் வேர்சஸில் பப்ளிஷ் பண்ணார். ஆரம்பத்தில் அவரோட பேரை அதில் எழுதாமல் அனானமஸாக தான் அவர் பப்ளிஷ் பண்ணார். ஆனால் 1963 அவரோட பேரை அந்த கலெக்ஷனில் அவர் எழுதிட்டார். இது ஒரு ஃப்ரீ வேர்ஸு. இதில் நிறைய ட்ரெடிஷ்னல் சிம்பிள்ஸ், அதாவது நிலவு, நெருப்பு, இதெல்லாம் அவர் இதில் யூஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு 1971 கிடச்சிது. செப்டம்பர் 23, 1973 இவர் மறைஞ்சார். இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது டொனால்ட் டி வால்ஷ். இதில் மொத்தம் 6 ஸ்டான்சாஸ் இருக்குது. இதில் இவரே நேரடியாக அவரோட காதலிக்கையில் பேசுகிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் நான் என்ன சொல்ல போகிறேன்றது உனக்கு ஏற்கனவே தெரியும். ஒவ்வொரு விஷயமும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னை உன்கிட்ட அழைச்சிக்கிட்டே வருது. உன் பால் ஒரு ஈர்ப்பை எனக்கு ஏற்படுத்துது. அதாவது நான் நிலவை பார்த்தாலும் சரி, இல்லை ஜன்னல்லேருந்து மரத்தோட கிளையை பார்த்தாலும் சரி, இல்லைன்னா அந்த நெருப்போட சாம்பலை தொட்டாலும் சரி, இல்லை எரிஞ்சு போன அந்த கட்டையை தொட்டாலும் சரி, எல்லாமே இந்த உலகத்தில் என்ன இருக்கோ, எப்படி ஒரு போட் கரைக்கு அழைச்சின்னு போவோமோ அந்த மாதிரி எல்லாமே என்னை உன்கிட்ட தான் அழைச்சின்னு வருது. இப்போ நீ ஒருவேளை மெதுவாக என்னை விரும்புகிறத விட்டுட்டினா, நானும் உன்னை மெதுவாக விரும்புகிறத விட்டுடுவேன். அதே சமயத்தில் நீ இப்போவே என்னை அப்படியே மறந்துட்டீன்னா, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னை மறக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை மறந்துடுவேன். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ என்னை விட்டு போயிட்டப்புறம் நான் என்ன ஆவேன்னா, என்னோடய வாழ்க்கையே ஒரு மடத்தனமாக இருக்கும், நீளமாக இருக்கும். அதனால் என்னை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ முடிவு பண்ணிக்கோ. நம்ம இவனை விட்டு போனால் இவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு போகும். ஆனால் அதையும் மீறி நீ என்னை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா, நான் இங்கேருந்து என்னை வேரோடு பிடுங்கி வேற ஒரு இடத்துல நட்டு வாழ ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் நான் ஏன் இந்த மாதிரிலாம் நினைக்கிறேன், நான் நல்லதே நினைக்கிறேன். அதாவது நீ என்னை நம்புகிற, நீ என்னோட தான் உன்னுடைய வாழ்நாளை கழிக்க விரும்புகிற, உன்னுடைய முத்தங்கள்லாம் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நீ நினச்சின்னா, நானும் உன்னுடைய அன்பு, நீ எந்த அளவுக்கு என்னை விரும்புகிறியோ அந்த அளவுக்கு அதுக்கு மேலேயும் உன் மேலே அன்பை செலுத்துவேன். எதையும் நான் மறக்க மாட்டேன், எதையும் பாழ் போகவும் விட மாட்டேன். உன்னுடைய காதல் என்னுடைய காதலை இன்னும் நல்லா வளர்க்கும். நீ என்னை விரும்பினா ஞாபகம் வச்சுக்கோ, என் வாழ்நாள் முழுக்க உனக்காக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. வாங்க படித்து பார்க்கலாம். ஐ வாண்ட் யூ டு நோ ஒன் திங். ஒரே ஒரு விஷயந்தான் உனக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். யூ நோ ஹவு திஸ் இஸ். உனக்கு கண்டிப்பாக இது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இஃப் ஐ லுக் அட் த கிறிஸ்டல் மூன், அட் த ரெட் பிரான்ச் ஆஃப் த ஸ்லோ ஆட்டம் அட் மை விண்டோ, இஃப் ஐ டச் நியர் த ஃபயர் த இம்பிளிக்கல் ஆஷ் ஆர் த ரிங்கிள் பாடி ஆஃப் த லாக், எவ்ரிதிங் கேரிஸ் மீ டு யூ. அதாவது நான் நிலவை பார்த்தாலும் சரி, இல்லை ஜன்னல் வழியாக மரத்தோட கிளையை பார்த்தாலும் சரி, இல்லை எரிஞ்சு அந்த சாம்பலை தொட்டாலும் சரி, இல்லை எரிஞ்ச கட்டையை தொட்டாலும் சரி, எல்லாமே என்னை உன் பக்கம்தான் அழைச்சின்னு வருது. As if everything that exists, aromas, light, metals, were little boats that sail towards those isles of yours that wait for me. அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லா வாசனையும், எல்லா வெளிச்சமும், எல்லா மெட்டல்லாம் கூட எப்படி சின்ன சின்ன போட்டெல்லாம் கரைக்கு எடுத்துன்னு போவோமோ, அந்த மாதிரி என்ன உன்கிட்ட அழைச்சின்னு வந்துக்கிட்டே இருக்குது. Well now, if little by little you stop loving me, I shall stop loving you little by little. இப்போ மெதுவாக நீ என்னை விரும்புகிறத நிறுத்தினா, நானும் மெதுவாக உன்னை விரும்புகிறத நிறுத்திடுவேன். இஃப் சடன்லி யூ forget me, do not look for me, for I shall already have forgotten you. இல்லை திடீர்னு இப்போவே அப்படியே சட்டுன்னு நீ என்னை மறந்துட்டீன்னா, என்னை பார்க்காத, நான் இருக்கேனான்னு பார்க்காத. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் உன்னை மறந்துருப்பேன். If you think it long and mad, the wind of banners that passes through my life, and you decide to leave me at the shore of the heart where I have roots, remember that on that day, at that hour, I shall lift my arms and my roots will set off to seek another land. நீ மட்டும் என்னை விட்டுட்டு போகிறேன்னா யோசிச்சு பாரு, உனக்கு நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கும்னு. அதே சமயத்தில் நீ என்னை விட்டு போயிடுற அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கேருந்து என்னை வேரோடு எடுத்து வேற ஒரு இடத்துல நட்டு அங்கே வளர ஆரம்பிச்சிடுவேன். But if each day, each hour you feel that you are destined me, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நீ எனக்கானவ அப்படின்றத நீ முடிவு பண்ணினா, நீ உணர்ந்தீனா, with implacable sweetness, if each day a flower climbs up to your lips to seek me, ah my love, ah my own, in me all that fire is repeated. ஆனால் அது இல்லாமல் நீ எனக்கானவ அப்படின்ற முடிவு உன்னோட எல்லா முத்தங்களும் எனக்கு தான் அப்படின்ற முடிவுக்கு நீ வந்தீன்னா,
அதே தான் எனக்கும் இருக்கும். இன் மீ நத்திங் இஸ் எஸ்டிங்விஷ்ட் ஆர் forgotten. நான் எதையும் மறக்கவும் மாட்டேன், எதையும் அப்படியே தனியாக விட்டுட்டு போகவும் மாட்டேன். மை லவ் ஃபீட்ஸ் ஆன் யோர் லவ் பிலவட். என்னோட காதல் உன்னால் தான் வளருது. என் காதல் வளரணுன்னா உன்னுடைய காதல் அதுக்கு வேணும். அண்ட் as long as you live it will be in your arms without leaving mine. அதனால் நீ என்னுடையவள் ஆயிட்டினா நான் இருக்கிற வரைக்கும் நான் உன்னுடையவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.